என்னதான் பண்ணுறது? எதை பண்ணாலும் நீ இதை பண்ணாத, உன்னால் முடியாது அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. இவன் வேற எதுக்கு கால் பண்ணுறான்? என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஃபேன் வேற கர கர கரன்னு. ஐயோ இவன் வேற. ஐயோ வாழவே பிடிக்கல எனக்கு. டேய் சூர்யா, டேய் என்னடாச்சு? டேய் டேய் என்னடாச்சு? டேய் ஏன்டா அப்படி பண்ண? ஏய் சூர்யா, டேய் சூர்யா தூக்க மாட்டீங்கடா, சீக்கிரம் வாங்கடா. டேய் தூக்க மாட்டீங்கடா, சீக்கிரம் வாடா வாடா வாடா. டேய் என்னடா சூர்யா, டேய் தூக்குடா. டேய் டேய் பாத்துடா. டேய் இந்த பக்கடா. டேய் வந்துட்டா. வாடா வாடா. டேய் சூர்யா, டேய் டேய் சூர்யா இல்ல போடா. டேய் நான் மூச்சிருக்கேன். நான் சீக்கிரமா போறேன். டேய் இருடா இரு. டேய் என்னடாச்சு இப்போ செத்து போகிற அளவுக்கு? எனக்கு வாழவே பிடிக்கலடா. எதை பண்ணாலும் 100 பேர் குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்கடா. அதான் செத்து போய் எல்லாத்தையும் மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா செத்து போய் எல்லாத்தையும் மாற்றிருப்பியா நீ? நான் செத்து போயிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? டேய் நீ என்ன நினைக்கிற? செத்துட்டா எல்லாரும் உன்னை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறியா? அந்த பையன் இருந்திருந்தா நேர்ந்த நல்ல நிலைமை போயிருப்பான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பற்றியே பேசுவாங்கல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம காலேஜ் குரூப்பில் போஸ்ட் போட்டிருக்கேன் நீ செத்துட்டேன்னு சொல்லி. என்ன ரிப்ளை வருதுன்னு மட்டும் பாரு. ம் நீ பாத்தியாடா எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க? இப்போ ஜெயிலர் படத்துக்கு 10 டிக்கெட் இருக்குன்னு மெசேஜ் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு மட்டும் பாரு. ம் நான் இப்போ இவங்களாம் செத்து இருந்தா இப்படி தான் நடந்திருக்குமா? ஒரே ஒரு மாற்றம் மட்டும் நடந்திருக்கும். என்னடா? நானும் இவங்க கூட சேர்ந்து படத்துக்கு விருப்பேன்டா. போடா. நீ செத்தா எதையும் மாற்ற முடியாது மச்சான். நீ வாழ்ந்தா மட்டும்தான் மாற்ற முடியும். வாழு, மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி வாழு. இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். சீக்ரெட் ஆஃப் லைஃப். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க.